அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச பயிற்சியாக போகிறாரு. ஸோ இதுதான் ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதனோட அந்த சூரியன் இணையும் போது புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. அப்போ குருவோட சுக்கிரன் இணைஞ்சு குரு சுக்கிர யோகத்தை உருவாக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு. இதுதான் இந்த ஆண்டு கோள்கள் மற்றும் மாத கோள்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கிரக அடைவுகளால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஒருவருக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதி. அப்படின்னு என்ன, எந்த காரியத்தையுமே எந்த விதத்திலையும் பதட்டத்தோடு செய்ய மாட்டாங்க. மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்கிறவங்க. மற்றவங்க பார்த்து யோசிப்பாங்க, என்னங்க ரொம்ப ஆக்டிவாக எதுவும் இல்லை, இப்போ இவ்வளோ பொறுமையாக செய்கிறீங்க. ஏன்னா எந்த விதத்துலையும் நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நடந்துடக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு தவறாக நடந்துடக்கூடாதுன்னு பார்த்து செய்யக்கூடியவர். நிதானம் மிக்கவர்கள், பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். யாருக்கிட்டையுமே எந்த ஒரு கெடுதலுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டதை செய்ய மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் தனக்கு ஒரு தவறு நடத்திட்டாங்க அப்படின்னா, தனக்கு யாராவது ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறமா, இது கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம ராகுவால் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஜென்ம சனியால் நம்ம எதையும் பண்ணாலுமே வீணாக விரயமாகுது, நஷ்டமாகுது, குழப்பமாகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த குருவுடைய கரெக்டாக 5ஆம் வீட்டில் சஞ்சாரிக்கிறார். அந்த பயிற்சி உச்ச பயிற்சி ஆகும்போது குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக ராசி மேலே படும்பொழுது நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலை விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்யணுமா, இது கரெக்டான தருணம் அப்படின்னு சொல்லலாம். புது வேலைக்கு முயற்சி பண்ணணுமா, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எந்த வேலையும் கிடைக்கலையா, இது ஒரு பொண்ணான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்களோ, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ உங்கள் மேலே மற்றவங்களுடைய பார்வைப்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது, அப்போ வேலை செய்கிற இடத்துல புது வேலை கிடைக்குங்க. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்வீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் தொடங்குவதற்கான ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட அதில் ப்ராஃபிட் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, வீணாக விரயமாயிருச்சு, நஷ்டமாயிருச்சு, இதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருமோ அப்படின்னு பயப்பட்டவங்கள மறுபடியும் அதில் ரீஎன்ட்ரி கொடுத்து அதே பிஸ்னஸை நீங்கள் மறுபடியும் தொடங்குவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. ஃபாரின் ஆர்டர்ஸ் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான யோகம். பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது நல்லா பில்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க கூட, எதிர்ப்பாக இருந்தவங்க, பகையாக இருந்தவங்க, போட்டியாளர்களாக இருந்தவங்க கூட உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. நீண்ட நாட்கள் திருமண தடை அப்படிங்கிறது அகலம். எல்லாருமே ஓகே, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஆனால் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஏக்கப்பட்டுட்டு இருந்தவங்க, நம்மளை பார்த்துட்டு இது ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தவங்க, நம்மளை பார்த்துட்டு ஒவ்வொரு டைமும் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டைம் அப்படிங்கிறது சொல்லாங்க. உங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டுருந்துக்கும், அந்த தடைகள் அப்படிங்கிறது உடையுங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகி ரொம்ப நாளாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சாப்பாடு, அதாவது அவங்கக்கிட்ட அதாவது அக்செப்டன்ஸ் வாங்குகிற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. இந்த 5ஆம் பாவகத்தில் அந்த குருவுடைய உச்சப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு
ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதனால் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சாச்சு. குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல மாமனார், மாமியார், நாத்தனார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்மளை வந்து குறை சொல்லி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை குறை சொல்லி அதுவே ஒரு ஏக்கத்தை உருவாக்கி இன்றைக்கி நம்மளை வந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்க வச்சுருப்பாங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். எதை சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, எதை சொன்னாலும் என் மனைவி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குள்ளே எதுவுமே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதே இல்லை, இந்த லைஃப்பில் நாங்கள் சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு வாழ்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்குது. இதனால் குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையும் அதாவது பேரண்ட்ஸோடைய ஹெல்த்லேயுமே எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டிருக்கு. அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றணுங்க. மாறுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. காதலர் மத்தியில் ஒற்றுமை ஏற்படும். ஒவ்வொரு பிரச்சனைகள் அதாவது மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் முழுமையாக உங்கள் குடும்பத்திலிருந்து விலகும். இதனால் அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை செய்வீங்க. அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு கணவனுடைய தேவைகளை மனைவியோட தேவைகளை கணவன் அறிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதாவது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆகி இனிமேல் எனக்கு இந்த லைஃபே வேண்டாம், போதும், இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அடியை தாங்க முடியாது, நான் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் சேர்ந்து வாழ்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதே இல்லை, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க இத்தோடு நிறுத்திக்கலாம், இனிமேல் மறுபடியும் அவங்க திரும்ப வர்றதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நம்மளாக உருவாக்குனது இல்லை அதுவோ வந்தது இன்றைக்கி அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கூட வேண்டாம்னு சொல்லி விட்டு போன உறவுகளோ உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனவங்களோ உங்களை திரும்ப தேடி வந்து அவங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணுங்க, அதே இடத்துல வந்து சொந்தமாக பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு கிடைச்சது அப்படின்னா அது மூலமாக நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே நம்ம கைக்கு வரும். இதனால் வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் நமக்கு சாதகமாக தீரும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெற்றவங்களால் அதாவது பேரண்ட்ஸ் மூலமாக அப்பாவோடைய சொத்து, அம்மாவோடைய சொத்தியோ, பாட்டன் பாட்டி சொத்துக்களோ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பங்காளிகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகி தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது பணம் ரீதியாகவோ ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பல நாளுக்கு முன்னாடி வந்து கொடுத்து வச்ச அந்த பணம் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இதனால் வண்டி வாகனங்கள் யோகம், நகநட்டு சேர்ப்பதற்கான ஒரு யோகங்கள், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், இடம், வீடு கட்டக்கூடிய பந்தங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரே டைமில் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்காங்க. ஏன்னா தேவையில்லாத வீண் தலைவலி சம்மந்தப்பட்டதோ, நரம்பு சம்மந்தப்பட்டதோ, எலும்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் அப்படிங்கிறது செலுத்துங்க. ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீரணும்னா கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான உடற்பயிற்சி, இது மூலமாக உங்களுடைய ஹெல்த்தை நல்லா வந்து கான்சன்ட்ரேட் அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியமான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய ப்ரெஷரை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது, கல்வி ரீதியாக நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்திருப்பீங்க. கல்வியில் சில மாற்றங்கள் பண்ணுவீங்க. இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கல, வேறு ஒரு ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணுறோம், இந்த காலேஜில் இருந்து அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் மூலமாக வேறு ஒரு காலேஜுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. வீண் சில விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது கல்வி ரீதியாக சில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். கடன் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள், நான் வாங்கி கொடுத்தவங்கெல்லாம் பணத்தை ஏமாற்றிட்டு தான் ஓடி இருக்கிறாங்க, அந்த பணத்துக்கு சேர்த்து நான் தான் இன்றைக்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேங்க, யாருக்காக எனக்காக வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்காக வந்து போராடிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன், இந்த கடன் எப்படியாவது அடைக்கணும், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னா கூட அதை எப்படியாவது அடைச்சிருவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண தேவைகள் உங்களுக்கு கரெக்டான விதத்தில் பூர்த்தியாகும். இந்த பணத்தினால நீங்கள் இழந்த செல்வாக்கு, மரியாதையெல்லாம் மீட்டெடுப்பீங்க. பரவாயில்லப்பா, ஒரு நாணயத்தை கரெக்டான விதத்தில் அந்த பணத்தை வாங்கி கட்டிட்டாரு, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த கடனை கூட இவர் அடைச்சிட்டாருன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பொன்பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுங்க. தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தாய் வழியில்
வாழ்க்கையில் சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது பிறக்குங்க. இந்த காலகட்டங்களில் சொத்து பத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை முறையான விதத்தில் நடக்கும். பெரிய அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை தெரிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.